ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து தி கேரளா ஸ்டோரி பார்ட் 2. இந்த ஒரு படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, நல்லா இருக்கிற நட இந்த ஒரு படத்தினால பார்த்துட்டு சண்டை ஓடுங்கடா ரெண்டு இன மக்கள் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் வந்து இந்த ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காப்புல நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தை தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். எதனாலனா, இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இந்த டைரக்டர் எதனால இப்படிலாம் யோசிச்சு இந்த ஒரு படத்தை பண்ணாப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. இது வந்து ஒரு போஸ்டராவோ ஒரு நியூஸாவே சும்மாவே நார்மலாவே சொல்லியிருக்கலாம். மாதிரிலாம் ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வற்புறுத்தி ஒரு மதம் மாற்றம் செய்யக்கூடிய இந்த டைரக்டர் வந்து கொடுத்துருக்காப்புல. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஒரு படத்தை யாரும் பார்க்காதீங்க guys. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு யோசனை தான் வந்துச்சு, எந்தெந்த ஒரு படத்தை பேன் பண்றாங்க, ஆனா இந்த ஒரு படத்தை வந்து பேன் பண்ணி ஆகணும் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. கேரளா ஸ்டோரி 2வது பார்ட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி முதல் பார்ட்டே அந்த கேரளா ஸ்டோரியை அது வெப் சீரிஸா இல்ல படமா எனக்கு இன்னும் தெரியல. எதனாலனா அதை வந்து எப்படி சொல்ற மத ரீதியான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆனா இந்த படம் கேரளா ஸ்டோரி 2 இந்த படத்தோட நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஒரு 3 பெண்கள் காமிக்கிறாங்க. 3 பெண்கள் ஒரு பீரான ஒரு இந்து பெண்களா இருக்காங்க. அவங்க லவ் பண்ணக்கூடிய ஆண்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் ஒரு இஸ்லாமிய ஆண்களா இருக்காங்க. அவங்க லைஃப் ஒரு கட்டத்துல வந்து எல்லாமே நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது இது வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக தெரியுது. வீட்டுக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பெண்கள் அவளோட அப்பா ஃபுல்லாக அந்த பெண்களை வந்து இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, யாரையும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்காத நம்ம பெண்கள் எல்லாமே மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து இருக்காங்க. ஆனால் எல்லாமே 18 வயசு ஆன பிள்ளைகளாக தான் இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் அந்த பெண்கள் ஒரு கட்டத்தில் வந்து காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெற்றோர்களெல்லாம் விட்டுட்டு அந்த காதலனோட ஒரு கட்டத்தில் வந்து போகிறாங்க. 3 ஆண்கள் ஒரு கட்டத்தில் வந்து இஸ்லாமிய ஆண்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு மதம் மாற்றக்கூடிய செய்யக்கூடிய ஆண்களாகவும் இருக்காங்க. பார்த்து இந்த 3 பெண்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வாழ்ந்தவனோட வாழணும், செத்தால் இவனோட நம்ம சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அப்படிலாம் இருக்காங்க. 3 இஸ்லாமிய ஆண்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கானுங்க. ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாந்துட்டு ஒரு விபச்சார விடுதியில் போய் விட்டுட்டு போயிடறான். அதுக்கப்புறம் 2 பெண்களை ஒரு கட்டத்தை வந்து மதம் மாற்றம் செய்யக்கூடிய ஆண்களாகவும் இருக்காங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் அந்த இந்து பெண்கள் மேலே இந்த இஸ்லாமிய ஆண்கள் ஒரு கட்டத்தை வந்து பண்ணுறாங்க. இதுலேருந்து அந்த பெண்கள் எப்படிலாம் தப்பிச்சு போனாங்க வச்சாங்க அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையாக இருக்குது. அதை பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு கதையை போட்டு எடுக்கலாமா அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. ஒரு மோசமான ஒரு படம் தான் கைஸ். அதனால் இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயினி யாருமே சரியில்லை கைஸ். தேவையில்லாமல் இந்த படத்தை இவ்வளோ பொருள் செலவு போட்டு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை கைஸ். இந்த படத்தை வந்து ஷார்ட்டாக அது வேறு மாதிரியே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு திணிப்பு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு திணிப்பு தான் நம்ம உலகத்தை வந்து நம்ம மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கருத்து மாதிரி ஒன்று வச்சிருப்பானுங்க. அந்த கருத்தை என்னால் ஏற்கவே முடியல. நல்லா இருக்கிற இந்தியாவை இந்த படம் பார்த்தது அப்புறம் இப்போ ஒரு எப்படி சொல்ற ஒரு டேஞ்சரான இதுக்கு வந்து தள்ளப்படலாம் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனால் எல்லாமே ஒத்துமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒத்துமை வாழ்ற இடத்துல இந்த ஒரு படம் தேவையில்லாத ஒரு படமாக தான் இருந்துச்சு. எந்தெந்த படத்தை பேன் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த பேன் பண்ணி ஆகணுங்க. மொத்தத்தில் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இந்த ஒரு படத்தோட ப்ரொடியூசர் இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி ஜெயிலில் போடணுங்க.